வெல்கம் டு பார்ட்டம் சாஃப்ட்வேர். பார்ட்டம் சாஃப்ட்வேரில் பெட்ரோல் பங்க் ப்ராடக்ட்டில் நம்ம ப்ராடக்ட் ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்பெனி லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைடு இந்த மெனுவில் மாஸ்டர் அப்படிங்கிறத இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே ஐட்டம்னு இருக்கும், ஒரு மெனு இருக்கும். அந்த ஐட்டமில் இந்த ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா புதுசாக உங்களுக்கு ஐட்டம் க்ரியேட் பேஜ் ஓப்பன் ஆகும். கோடு அப்படின்றது அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பார் கோடாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் மேனுவலாக ஏதாவது ஒரு கோடு வைக்கணும் அப்படின்னாலும் அந்த கோடு நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ப்ராடக்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து 2T ஆயில் 1 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். பிரிண்ட் நேம்ங்கிறது டிஃபால்ட். நம்ம பிரிண்ட் நேம் வேறு எதாவது வேணும்னா நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது என்ன குரூப்பில் கொண்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம இது க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஒரு புது குரூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேயே இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கும். இந்த ப்ளஸ் கொடுத்தோன்னா இது குரூப் க்ரியேஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நான் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் வந்து நான் ப்ரைமரி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் இது நம்ம இதை சேவ் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணியாச்சுன்னா இந்த குரூப்பில் வந்துட்டு நம்மளுக்கு ஆயில் அப்படிங்கிற ஒரு புது குரூப் வந்துடும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். யூனிட் வந்து நம்ம லிட்டராக வைக்கிறோமா இல்லை நம்பர்ஸாக அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கிறோம். டேக்ஸு ஜிஎஸ்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டு இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம பம்ப் மூலிமா சேல்ஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம இதை கொடுத்துக்கிறோம். எஸ் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். இது குயிக் சேல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எஸ் பண்ணிக்கணும். பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓப்பனிங் குவான்டிட்டி இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த ஓப்பனிங் வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 லிட்டர் என்ன ரேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், இங்கே நம்ம இடத்துக்கு வரும்போது காஸ்ட் எவ்வளோ ஆகுது, இந்த ப்ராடக்ட் நம்ம என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறோம், எனக்கு மினிமமாக எவ்வளோ பீசஸ் வந்து ஸ்டாக் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம அதை அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் பண்ணோன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே மாஸ்டரில் இந்த ஐட்டம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணால் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். சப்போஸ் நம்ம இப்போ ப்ராடக்ட் ஒன்று எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்டோட இது எல்லாமே ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு ஏதாவது புதுசாக கோடு வைக்கணும் அப்படின்னா நம்ம கோடு வச்சுக்கலாம். இது லிட்டர், இது புதுசாக ஏதாவது ஃபியூயலுங்கிற குரூப்பு, டேக்ஸு, நம்ம என்ன வேணுமோ இப்போ குயிக் சேல்ஸ் நான் எஸ் பண்ணணும்னா எஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ப்ராடக்ட் இன்ஆக்டிவ் பண்ணணும், இல்லை இது ரேட் அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்ன அப்டேஷன் வேணும்னாலும் நம்ம கொடுத்துட்டு டைரெக்டாக அப்டேட் பண்ணால் அப்டேட் ஆகிடும். இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டெலீட் பண்ணணும் அப்படின்னா கூட இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெலீட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து டெலீட் ஆகிடும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஃபில்டரில் போனால் பர்டிகுலராக இப்போ நான் ஆயில் மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆயிலோட குரூப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். இருக்கிற நம்ம எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸல் கீழே டைரெக்டாக பிரிண்ட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வியாபாரத்தை விரிவுபடுத்த இன்றைய அணுகுங்கள் பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸ் பிரைவேட் லிமிடெட். For contact 96 003 8991.